7th Standard Science Unit 1 Light. In this lesson, we are going to study about the types of light, properties and the synthesis of colors. Introduction. We know that light is the most important and essential part in our day-to-day life. Without light, we can't able to survive in our life. When you enter into the dark room, nothing is visible. The moment you switch on the light, everything in the room become visible. நம்ம ரூம்குள்ளே போனோம்னா நமக்கு எதுவுமே தெரியாது, என்னாகும், எதுவுமே விசிபிளாக இருக்காது. லைட் நம்ம போட்ட உடனே எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் the light is falling on the book. இப்போ நம்ம புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே ஃபஸ்ட்டு தெரியாது. லைட் ஃபால் ஆகி அது நம்மளோட ஐயை டிடெக்ட் பண்ணுது. அது ஐயில் நமக்கு அந்த புக்கில் லைட் ரேஸ் ஃபால் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஐக்குள்ளே என்டர் ஆகிறதுனால நம்மளால் ஒரு பார்ட்டிகல்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்மளால் விசிபிள் பண்ண முடியுது. லைட் இஸ் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸுக்கு எனர்ஜி அப்படின்னா அது வந்து லைட்டோடைய சோர்ஸ் தான். லைட் சோர்ஸ் தான் பிளான்ட்டோட எனர்ஜி. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே நமக்கு எங்கேருந்து எனர்ஜி கெயின் பண்ணுறோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட் மூலமாக நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. அந்த ஃபுட் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா பிளான்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு அந்த ஃபுட் கிடைக்குது. பட் பிளான்ட்ஸுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது? எனர்ஜி. அதுதான் ஃபோட்டோஸ் சிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம். சோர்ஸ் ஆஃப் லைட், ஆப்ஜெக்ட் விச் ஆர் ஏபிள் டு எமிட் லைட். என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் லைட்டை எமிட் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லைட் சோர்ஸ்னு சொல்கிறோம். லைட் சோர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டூ 2 types, that is a natural source of light and artificial source of light. Natural source of light அப்படின்னால என்னென்னா sun and star. Sun is the natural and primary and major source of natural light. நமக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸும் இல்லாமல் சன்லைட் வந்து நமக்கு நேச்சுராகவே கிடைக்குது. ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஸ்டார் ஆல்சோ ப்ரொடியூஸ் லைட். ஸ்டாரும் வந்து நமக்கு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் சன்னை விட ஸ்டார் ரொம்ப தூரத்தில் இருக்கனால அதோடைய லைட் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மூன் ப்ரொவைட் நைட், பர்டிகுலர்லி நம்ம மூன் வந்து பர்டிகுலர்லி அட் நைட் டைமில் வந்து நமக்கு மூன் வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சம் லிவிங் ஆர்கானிசம், சில லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பயோலூமினசன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சில ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்னா ஃபயர் ஃப்ளைஸ், ஜெல்லி ஃப்ளஷ்ஷு, க்ளோ வார்மு, சர்டைன் டீப் சீ பிளான்ட், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா லைட்டை வந்து நேச்சுரலாகவே எமிட் பண்ணும். மின்மினி பூச்சி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாமே நமக்கு வந்து நைட் டைமில் வந்து லைட் எமிட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்டில் வந்து light natural, apart from natural source, light can be also produced artificially. The different source that able to produce light artificially can put under these categories. broad categories ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தா man made light sources such as flame of candle, incandescent lamp, neon lamp and sodium lamp. இந்த 3 லேம்பும் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்கேண்டசன்ட் சோர்ஸஸ், ஒரு சர்டன் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுனால ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்னா லைட் வந்து எமிட் ஆகும். அயர்ன் ராடை நம்ம ஹீட் பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு இன்கேண்டசன்ட் லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேண்டிலை ஹீட் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்? லைட் பேர்ன் ஆகுது இல்லையா, அப்போ நமக்கு அந்த லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்கேண்டசன்ட் லேம்ப், அது வந்து ஹை டெம்பரேச்சரில் அதை ஹீட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ். ஒரு சர்டைன் கேஸில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம் அட் லோ டெம்பரேச்சர், லோ ப்ரெஷரில். ஒரு சர்டைன் கேஸில் அட் லோ ப்ரெஷர் ஒரு சர்டைன் கிளாஸில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா நியான் லேம்பும் சோடியம் லேம்பும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் ஹாவ் சம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். அது என்னென்னா ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், ரிஃப்ளெக்ஷன், ஸ்பீட், இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பெர்மியபிலிட்டி, ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், plane mirror and images, spectrum. Rectilinear propagation of light அப்படின்னா straight line, light always travel in the straight line. Reflection means ஒரு இடத்துல பட்டு இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுறது. தட் இஸ் நம்ம புக்கை படிக்கும் போது லைட் ரேஸ் புக்கில் பட்டு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஐக்குள்ளே என்ட்ரு ஆகுது இல்லையா, தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸ்பீட், லைட் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது. இன்ட்ராக்ட் வித் ஒரு மேட்டர் கூட லைட் எப்படி இன்ட்ராக்ட் ஆகி நமக்கு வந்து விசிபிள் ஆகுது அப்படிங்கிறது. அதோடைய அது எப்படி ஒரு மெட்டீரியலை ஊடுருவி போகுது, அதை அந்த ஒரு
அந்த மெட்டீரியலோட தன்மை எப்படி அப்படிங்கிறதுக்கும் எப்படி ஷேடோ ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபார்ம் ஆகுது, பிளேன் மிரர்ஸ்னால் என்ன, இமேஜஸ், ஸ்பெக்ட்ரம், அதாவது கலர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கலாம். த பாத் ஆஃப் லைட், ஹவு டஸ் லைட் ட்ராவல், எப்படி லைட் ட்ராவல் ஆகுது அப்படின்னா இங்கே 3 பிக்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லைட் பெனிட்ரேட் த்ரூ ட்ரீஸ், லைட் ட்ரீஸில் இந்த எந்த இடத்துல லீஃப் இல்லையோ அதுக்குள்ளே அந்த லைட் என்ன ஆகுது, ஊடுருவி போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஹாவ் யூ எவர் சீன் தி லைட் பெனிட்ரேட்டிங் டு தி பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ், அந்த பிரான்ச்சுக்குள்ளே வந்து அது ஊடுருவி போகுது. நெக்ஸ்ட் வந்து என்டரிங் டு தி ஹோல் ஆஃப் சிமெண்ட் கிரில் பில்டிங். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் இருக்கும், அதில் லைட் ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்குள்ளே வரும். அந்த உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட ஒரு அந்த ரேஸ் வந்திருக்கும், நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க அது. நெக்ஸ்ட் தி பாத் ஆஃப் லேசர் லைட், லேசர் லைட் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில், க்ரீன் கலரில், ப்ளூ கலர்லலாம் இருக்கும். எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லேசர் லைட் அடிச்சுட்ருப்பாங்க, அதுவும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் பாஸ் ஆகும். அது வந்து லேசர் பீம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு 3 மேட்ச் பாக்ஸு, ஒரு பின்னு, கேண்டலு, உட்டன் பிளாக்ஸ். சரியா, இது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 மேட்ச் பாக்ஸை ஒட்டுக்கா அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயிட் பையாக பக்கத்தில் வச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் அதை அட்டாச் பண்ணி சென்டரில் வந்து ஒரே மாதிரி 3க்கும் சேர்த்து ஒரு ஹோல் போடுறாங்க. ஹோல் போட்டுட்டு ஒரு எண்டில் நம்ம அந்த மேட்ச் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹோலை பார்க்குறோம். நெக்ஸ்ட் எண்டில் கேண்டில் வச்சுருக்கோம், கேண்டில் வச்சு கேண்டலை பேர்ன் பண்ணுறோம். அப்படி கேண்டலை பேர்ன் பண்ணும்போது லைட் வந்து ப்ளோ ஆகுமா, இங்கிருந்து நாம் வந்து அந்த கேண்டில் ப்ளோ ஆகிறது அந்த லைட்டை அந்த ஹோலில் பார்க்கும்போது அந்த லைட் எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டிலீனியரில் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்டாக இருக்கும். அதாவது அந்த லைட் வந்து பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் லைன், அதோட பாத் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா. இப்படி நம்ம அந்த பாக்ஸ் வந்து ஒரே மாதிரியான பொசிஷனில் வச்சுருக்கோம். அந்த பாக்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று, அதாவது ஃபஸ்ட் பாக்ஸ் கீழே, செகண்ட் பாக்ஸ் அதை விட கொஞ்சம் மேலே, தேர்ட் பாக்ஸ் இன்னும் அதை கொஞ்சம் மேலே பார்த்தாலும் அந்த லைனோட ட்ராவல், அந்த லைட்டோட ட்ராவல் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஆல்ஹாசன் ஹைட்மன், அவர் தான் வந்து இந்த சயின்டிஸ்ட். லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் பாஸ் ஆகும், அதோட வே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் பிலீவ் பண்ணவர் யாருன்னா ஆல்ஹாசன் ஹைமத் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் வந்து பின்ஹோல் கேமரா. பின்ஹோல் கேமரா அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு டிவைஸ். இந்த டிவைஸை யூஸ் பண்ணி லைட் ட்ராவல், அதாவது ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எபோவ் பிக்சரில் அந்த பின்ஹோல் கேமராங்கிறது ஒரு பாக்ஸு, ஒரு 3D பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸு. ஓகேவா, அந்த பாக்ஸில் ஒரு ஹோல் போடுறோம். சரியா, ஒரு ஓ அப்படிங்கிறது ஸ்மால் ஹோல், ஒரு பின்னு வச்சு ஸ்மால் ஹோல் போடுறோம். XY அப்படிங்கிறது ஒரு ரியலான இமேஜ், ஒரு ரியல் இமேஜ் இருக்குது. இப்போ ஒரு ட்ரீ அப்படிங்கிறது XY நாங்கள் எடுத்திருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் X', Y' இஸ் இமேஜ் ஆஃப் XY. X', Y' அப்படிங்கிறது அந்த இமேஜ், அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த பின் ஹோல் கேமரா, அந்த பாக்ஸில் நம்ம போட்டிருக்க ஹோலில் அந்த ரேஸ், அந்த லைட் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகி இந்த பக்கம் இன்வெர்ட்டடாக அந்த X', Y' அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்வெர்ட்டடாக தலைகீழாக அந்த ட்ரீ தெரியும். அதுதான் வந்து X', அந்த ரியல் இமேஜோடைய இன்வெர்ட்டட் இமேஜ். அதில் லைட் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஒன் லைட் ரே from X travel along XO strikes the screen X'. அந்த லைட் எப்போவுமே வந்து travel in straight direction, அதாவது லைட்டை ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். அப்போது X அப்படிங்கிறது பாயிண்ட் ஓவர் ரீச் ஆகி அங்கேருந்தும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்திருக்கு. என்னவா வந்திருக்கு, X'. அப்போ அந்த மேலே இருக்க லீவ்ஸ் நமக்கு X' கீழே தெரியுது. அப்போது லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இன் சிமிலர் வே த அனதர் லைட் ரே ஸ்ட்ரைக்கிங் Y அப்படிங்கிறதும் இங்கே என்ன இருக்குது, அதுவும் இந்த ஓங்கிற இடத்த பட்டு அந்த ஹோல் வழியாக போகி ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போ இந்த இமேஜ் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, இன்வெர்ட்டட் இமேஜாக கிடச்சிருக்கு, அதாவது தலைகீழாக கிடச்சிருக்கு. இந்த இமேஜ் ப்ரொடியூசஸ் டெம்பரவரி இஃப் அ சிம்பிள் பேப்பர் இஸ் யூஸ்ட். அதாவது இந்த பேப்பர் யூஸ் பண்ணி தான் நமக்கு அந்த அந்த பேப்பர் யூஸ் பண்ணால் அந்த இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக நமக்கு தெரியும். அந்த இமேஜ் வந்து பெர்மனன்ட் இமேஜ் கிடையாது, அது வந்து டெம்பரவரி இமேஜ். த இமேஜ் கேன் மேட் பெர்மனன்ட் இஃப் த பேப்பர் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். நாம் ஜஸ்ட் ஒரு பேப்பர், ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஒரு பேப்பரால் பண்ணியிருப்போம். இதே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த பிளேட் நம்ம வச்சுருந்தோம், ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சுருந்தோம்னா அந்த இமேஜ் வந்து நம்ம பெர்மனண்ட்டாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு மேக் யுவர் பின் ஹோல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா ஒரு 2 ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் திக் பேப்பர், 2 திக் பேப்பர் A4 ஷீட் சைஸில் ஒரு 2 திக் பேப்பரு, கார்பன் பேப்பர் ஒன்று, டிரான்ஸ்பரண்ட் பேப்பர், ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்.
அது யூஸ் பண்ணி இந்த பின்ஹோல் கேமரா பண்ணணும். எப்படின்னா 2 ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் திக் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த திக் பேப்பரையும் டியூப் மாதிரி ரவுண்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பேப்பர் வந்து சின்னதாகவும் இன்னொரு பேப்பர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஃபோல்ட் பண்ணுறோம். பெருசாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடைய ஒரு எண்டில் பிளாக் கலரில் கார்பன் ஷீட்டை பேஸ்ட் பண்ணுறோம். அந்த பின்னாடி அந்த சைடில் அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த சைடில் பிளாக் கலர் பேப்பரை பேஸ்ட் பண்ணி அதில் நம்ம சின்னதாக ஒரு ஹோல் போடுறோம். நம்ம பார்க்குறதுக்காக ஒரு ஹோல் போடுறோம். இன்னொரு டியூப் மாதிரி நம்ம ஒன்று பண்ணி வச்சுருப்போம். 2 பேப்பரில் பண்ணியிருப்போம். ஒன்றில் பிளாக் ஷீட் இது பண்ணிட்டோம், இன்னொன்றில் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் பேப்பர், அதையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணுறோம். அந்த சின்னதாக பண்ணியிருக்கிறது வந்து பெருசாக பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த டியூபு, அதுக்குள்ளே விட்டு ஜாயின் பண்ணுறோம். அப்படி உள்ளே நம்ம விட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல எந்த கேப்பும் இல்லாமல் அந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் ப்ளோ பண்ணுறோம். ப்ளோ பண்ணிட்டு அங்கே நம்ம வைக்கிறோம். அப்படி வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் அந்த பின்ஹோல் கேமராவை வச்சு நம்ம பக்கமாக போய் அந்த கேண்டிலோடைய அந்த லைட் பாஸ் ஆகிறத நம்ம பார்த்தோம்னா, க்ளோ ஆகிறத பார்க்கும்போது லைட் பக்கத்தில் அந்த பின்ஹோல் கேமராவை கொண்டு போகும்போது எப்படி தெரியும்னா சின்னதாக தெரியுமா. இதே நம்ம தூரத்தில் அந்த பின்ஹோல் கேமராவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோடைய சைஸ் வந்து அந்த டியூபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து அதோடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சன்லைட்டோடைய இமேஜஸை வந்து நம்மளால் அதோடைய ரேஸை வந்து இந்த பின்ஹோல் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அதாவது அந்த ரே எப்படிக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, அந்த இமேஜ் வந்து ஆப்ஜெக்டோ ஒரு இமேஜோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இல்லை தலைகீழாக இருக்கா, பிரைட்டாக இருக்கா, ஷார்ப்பாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ரே வந்து பட்டு திரும்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறது தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். எ மிரர் ரிஃப்ளெக்ட் ஆர் ஃபேஸ். நம்ம ஃபேஸை மிரரில் போய் பார்த்தோம்னா என்ன ஆகும், நம்ம கண்ணுக்கு நம்மளோட ஃபேஸ் திரும்ப தெரியுது இல்லையா, தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸ்டில் வாட்டர் பாடி, நம்ம போய் வாட்டரில் ஒரு லேக் ஒரு பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம போய் கீழே குமிஞ்சு பார்த்தோம், அந்த வாட்டரில் பார்த்தோம்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த நேச்சர் எல்லாமே அந்த பாண்ட்ஸில் தெரியும். தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். டேக் எ பிளெயின் மிரர், ஒரு பிளெயின் மிரர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த பிளெயின் மிரரில் வந்து பிளாக் கலரில் கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் எ ஸ்மால் ஸ்லிட் ஷோன், சின்னதாக அந்த பிளெயின் மிரரை சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஷைன் லைட் ஆன் தி மிரர் ஃப்ரம் எ டார்ச் லைட் ஆன் எ சன்லைட் யூ வில் கெட் ஸ்மாலர் ரே ஆஃப் லைட். அந்த சன்லைட்லேருந்து நமக்கு ஒரு ஸ்மால் ரே ஆஃப் லைட் கிடைக்கும். அந்த லைட் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லைட்டோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிட்டு நம்ம இந்த பிளெயின் மிரரை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சன் ரே இல்லைனா டார்ச் லைட் யூஸ் பண்ணி அந்த ரே வருது. ரே வந்து இங்கே என்ன ஆகுது, இங்கே பாருங்கள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரே வந்து படுது. இன்சிடென்ட் A1ன்னு வச்சுக்கலாம். அந்த இன்சிடென்ட் ரே வந்து அந்த அப்படிங்கிற இடத்துல நமக்கு டச் ஆகும்போது அதுதான் இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து படுது. அது ஒரு பிளெயின் மிரர், அதில் பட்டு இன்னொரு டைரக்ஷனில் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது மேலே பட்டு மறுபடியும் அந்த ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறது தான் இந்த ஈக்குவேஷனில் சொல்லியிருக்காங்க. த லைட் ஃபாலிங் ஆன் தி மிரர், அந்த மிரர் மேலே அந்த லைட் ஃபால் ஆகிறது வந்து இன்சிடென்ட் ரேனும், அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏபிசி அப்படிங்கிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. லைன் 1 அப்படிங்கிறது 60 டிகிரி, சரியா. அப்போது பிடி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா 30 டிகிரி. பிடி அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது, அது வந்து 30 டிகிரி. அதே மாதிரி ஃபோர்த் லைன் வந்து அதுவும் 60 டிகிரி. ஃபர்ஸ்ட் லைனும் ஃபோர்த் லைனும் 60 டிகிரி. எப்போவுமே இன்சிடென்ட் ரேஸ் ஈக்குவல் டு தி ரிஃப்ளெக்டட் ரே. இன்சிடென்ட் ரே எவ்வளோ ரேஸ் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த ரேஸ் வருதோ, இப்போ சன்லைட்லேருந்து ரே வருதுன்னா எவ்வளோ ஆங்கிள் அது வருதோ அதே அளவு தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியும் இருக்கும். Next, use the mirror with a slit and make go along line 1 and reach the mirror at B. அதாவது இங்கே பாருங்கள், டி அப்படிங்கிற லைன் போட்டிருக்காங்க இல்லையா, பிக்கும் டியும், அதுதான் நார்மல். அதாவது இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள், அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். தி ஆங்கிள் பிட்வீன் ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் தி நார்மல் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம 1 அப்படிங்கிறத வந்து இன்சிடென்ட் ரேன்னு வச்சுருந்தோம், பிடி அப்படிங்கிறது நார்மல். அப்போது இந்த 1க்கும் இந்த பிக்கும் டிக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள்
ஆங்கிள் தான் வந்து என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். 4க்கும் இந்த டிபி, இந்த 4dB இந்த 3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னென்னா ரிஃப்ளெக்ஷன் ரே. சரியா? நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். என்னென்ன டேர்ம்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்சிடென்ட் ரே, த ரே லைட். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு பிளேன் மிரர். பீலேருந்து ஓக்கு வரக்கூடியது தான் இன்சிடென்ட் ரே. அந்த லைட் ரே வந்து அந்த பிளேன் மிரர் மேலே படுது, அதுதான் இன்சிடென்ட் ரே. அந்த பிளேன் மிரர் மேலே பட்டு அது திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, அதுதான் வந்து ரிஃப்ளெக்டட் ரே. சென்டரில் பர்பண்டிகுலராக அந்த பிளேன் மிரருக்கு ஒரு பர்பண்டிகுலராக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், அதுதான் நார்மல். என் அப்படின்னு சொல்ல அது நார்மல்னு சொல்கிறோம். இந்த மூணுமே பிளேன் மிரர் ப்ளஸ் அந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே ப்ளஸ் நார்மல், இது மூணும் வந்து ஒரே லைனில் தான் டச் ஆகிருக்கும். த ரே ஆஃப் லைட் தட் ஃபால்ஸ் ஆன் அ சர்ஃபேஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் மெட்டீரியலில் அந்த ரே வந்து படுது அப்படின்னா அது என்ன ரேனா இன்சிடென்ட் ரே. ஓகே, ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னா த பாயிண்ட் இன்சிடென்ட் ரேயில் பட்ட அந்த இன்சிடென்ட் ரே வந்து அந்த மெட்டீரியல் மேலே பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா ரிஃப்ளெக்டட் ரே. ஓகேவா? OQ அப்படிங்கிறது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. Next, point of incident. The point which the incident ray strike the reflecting surface is a point of incidence. அதாவது எந்த இடத்துல அந்த ரே வந்து பட்டுச்சு, ஓ அப்படிங்கிற இடத்துல பட்டுச்சு, மறுபடியும் எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அந்த ஓன்னு இருக்கிற இடத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் அப்படின்னா இந்த பிளேன் ஆஃப் மிரருக்கு வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன், அதாவது ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் ஒரு பிளேன் மிரர் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே பர்பண்டிகுலராக இருக்கிறது என்னென்னா நார்மல். ON அப்படிங்கிறது வந்து நார்மல். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். த ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் இன்சிடென்ட் ரே, அதாவது PO அண்டு ON. POவும் ON இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள், பிளாக் கலரில் அரோ இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஐன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். அதுவும் NOQ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், நம்ம ஆர்ன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்தளவுக்கு இன்சிடென்ட் ரே எவ்வளவோ தட் இஸ் ஈக்குவல் டு தி ரிஃப்ளெக்டட் ரே. தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே, அப்புறம் நார்மல் எல்லாமே வந்து ஒரே பிளானில் ஒன்றா மீட் ஆகும், அதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இந்த ஃபிகரில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்சிடென்ட் ரே கொடுத்துருக்காங்க, என்ன ரிஃப்ளெக்ஷன் ரேன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் இன்சிடென்ட் ரே இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன் ரே. அப்போ என்ன ஆன்சராக இருக்கும், இன்சிடென்ட் ரே 27. அப்போ ரிஃப்ளெக்ஷன் ரே இன்சிடென்ட் ரே 27 இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோவா இருக்கும், சேம் அதே தான் 27 தான். த லைட் ரே ஸ்ட்ரைக்ஸ் ஆன் அ ரிஃப்ளெக்டிவ் பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் ஆங்கிள் 43 டிகிரி செல்சியஸ். அந்த ஒரு லைட் ரே வந்து 43 டிகிரியில் வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸில் படுது. அப்போது அதோடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் அது இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ளெக்டடுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள், பிளேன் சர்ஃபேஸ்க்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் பிளேன் மிரர், இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் D அப்படிங்கிற அந்த நார்மல் 90 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன், இது எப்போவுமே 90 டிகிரியில் தான் இருக்கும். அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இந்த பக்கம் அந்த எக்ஸை நோக்கி வருது. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான். அப்போ என்ன ஆகும், 90 டிகிரி மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 43 கொடுத்துருக்காங்களா, அந்த பிளேன் சர்ஃபேஸில் எவ்வளோ 43ல் வந்து அந்த ரே படுது. அப்போது அந்த 43 ஆங்கிள் 43ல் வந்து படும்போது அந்த 90க்கும் மைனஸ் 43 பண்ணோம்னா எவ்வளோ வரும், 47 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் 47 டிகிரி தான் வரும். அது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ஆங்கிள் இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் என்ன ஒரு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அப்படின்னா என்னது, அது நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐயையும் ஆரையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ 47 டிகிரி ப்ளஸ் 47 டிகிரினா 94 டிகிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிள் பிட்வீன் தி ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் தி பிளேன் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டட் ரேக்கும் பிளேன் சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஒரு ஆங்கிளாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரிஃப்ளெக்டட் ரேனா இந்த பக்கம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா, ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இதுக்குன்னா இந்த ஒரு கர்வ், இந்த கர்வ் அந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா
இங்கே நமக்கு எப்போவுமே தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன், அதை பிளேன் மிரர் அப்படிங்கும்போது அது 90 டிகிரி. இப்போ 90 மைனஸ் ஆர் அப்படிங்கிறது தான் நமக்கு ரிஃப்ளெக்டட் ரே. ஆர் அப்படிங்கிற ரிஃப்ளெக்டட் ரே நமக்கு என்னன்னு தெரியும் 47. அப்போ 90 மைனஸ் 47 கொடுக்கும்போது எவ்வளோ ஆன்சர் வரும்? 43 டிகிரி வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்டு மெரைனில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மேலே கீழே அடியில் வந்து மரைன் வாட்டரில் ரிசர்ச் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கவங்க மேலே போட் வருதா, ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு கீழேருந்து மேலே ட்ரீ மேலே இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸை பார்க்குறாங்க. ஓகேவா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு மிரர் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 எட்ஜு இது வச்சுக்கிறோம். அதில் வந்து 2 மிரர் வந்து அந்த எண்ட்லேயும் இங்கே மேலே இந்த ஒரு எண்ட்லேயும் அப்பர் எண்ட்லேயும் லோயர் எண்ட்லேயும் 2 மிரர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஹென்னோ ஏதோ ஒரு பேர்ட் இருக்குல்ல, அந்த பேர்டில் அங்கேருந்து வரக்கூடிய லைட் ரே என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் மிரர் மேலே பட்டு, அந்த ஃபர்ஸ்ட் மிரர் மேலே பட்டு அந்த ரே என்ன ஆகுது, செகண்ட் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி செகண்ட் மிரர் மேலே படுது. அந்த செகண்ட் மிரர் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கேர்ளோடைய ஐக்கு என்டர் ஆகுது. அப்போங்கும்போது அந்த கேர்ள் என்ன பண்ண முடியுது, மேலே இருக்கக்கூடிய அந்த ஹென்னோடைய அந்த பேர்டோடைய பிக்சரை வந்து கீழே இருந்து அந்த மிரரோடைய ரிஃப்ளெக்ஷன் மூலமாக அவங்களால பார்க்க முடியுது. ஓகேவா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுலேயும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஏன்னா அங்கே ஒரு ரே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் படுது. ஸோ இது எப்போவுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன்,